ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் மும்பை, ஓவல் மைதான். இந்த ஓவல் மைதான்ல வந்துட்டு நிறைய லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு. த மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய சைல்ட்ஹுட்ல இந்த கிரவுண்ட்ல தான் கோச்சிங் எடுத்துக்கிட்டாரு. அவருடைய சைல்ட்ஹுட் கோச் யாரு அப்படின்னா ரமாகாந்த் அச்ரேக்கர் ஜி. அவரு சச்சின் டெண்டுல்கரை மட்டும் ட்ரைன் பண்ணல. அவரு வினோத் காம்ப்ளி அப்படின்னு ஒரு பர்சன் கிரிக்கெட்டர் இருந்தாரு. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். 2 பேர்சனுக்கும் அவர் தான் ட்ரைனர். பட் வினோத் காம்ப்ளி 1996 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல நம்ம தோத்துட்டோம். எமோஷன்ஸ்ல அவர் அழுதுட்டு கிரவுண்ட் விட்டு வெளியே போனவரு, கிரிக்கெட்டை விட்டே வெளியே போயிட்டார். பட் சச்சின் டெண்டுல்கர் 2011 வேர்ல்டு கப் அச்சீவ் பண்ணிட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. 2 பேருக்கும் ஒரே ஒருத்தர் தான் கோச். யாரு அப்படின்னா அச்ரேக்கர் ஜி. ஆனா இந்த லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கறத பார்த்தது த மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின். உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க 2 பேரையும் தாண்டி புதுசா ஒருத்தர் வந்தாரு, மகேந்திர சிங் தோனி. அவருடைய கோச் யார் தெரியுங்களா? ரஞ்சன் பானர்ஜி. சரிங்களா? கேஷவ் ரஞ்சன் பானர்ஜி. 3 பிளேயர் நம்ம சொல்லியிருக்கோம். சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, அதுக்கு நடுவுல வினோத் காம்ப்ளி. வினோத் காம்ப்ளி எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு மாட்டிட்டு அவருடைய கரியரை அவராகவே ஸ்டாப் பண்ணிக்கிட்டார். பட் சச்சின் சோபிச்சாரு. அண்ட் மகேந்திர சிங் தோனி பயங்கரமா வந்துட்டு வின் பண்ணி காட்டினாரு. கனவுகளை நினைவாக்குனாங்க. 1996ல நம்மளை தோக்கடிச்சவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா செமிஃபைனல்ல. 1996 வேர்ல்டு கப் வின் பண்ணதும் ஸ்ரீலங்கா தான். சோ நம்மளை தோக்கடிக்கிறவங்க வெற்றியாளரா இருக்கணும். நம்ம தோத்து போனா கூட கத்துக்குட்டிக்கிட்ட தோத்து போக கூடாது. நிறைய கத்துக்கணும், நிறைய கத்துக்குங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், த மைண்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஃபவுண்டர் ப்ரொஃபசர் சிவபிரகாஷ் இஸ் கோயிங் டு லான்ச் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. 20 பேர் தான், ஒன்லி 20 மெம்பர்ஸ். கத்துக்க வாங்க, கத்து கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க நாங்க 4ல இருந்து 5 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபைன், தேங்க்யூ. இந்த ஓவல் மைதான் ரொம்ப முக்கியமான பிளேஸ் இது. இங்க வரும்போதெல்லாம் வந்துட்டு இது பழைய நினைவுகளை கொடுக்கும். தேங்க்யூ. வில் கனெக்ட்.